சுதந்திரத்தை முழுமையா அனுபவிக்கணும்னா சட்டமும் அரசாங்கமும் விதிச்சிருக்கிற கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சாகணும். அதை மீறினவங்க இருட்டறையில தள்ளப்படுவாங்க. இது குற்றம் குற்றமே. ஒரே சமயத்துல வெவ்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு இமெயில்ல மிரட்டல் வந்தா எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த பள்ளி நிர்வாகமும் மாணவர்களோட பெத்தவங்களும் அச்சத்துல ஆடி போயிருக்காங்க. சென்னை பாரிஸ்ல இருக்கிற தனியார் பள்ளிக்கு இன்னைக்கு காலையில ஒரு இமெயில் வந்திருக்கு. அதை படிச்சு பார்த்த பள்ளி நிர்வாகம் அப்படியே ஷாக்கில் உறைஞ்சு போயிடுச்சு. காரணம், அந்த இமெயில்ல வந்தது வெடிகுண்டு மிரட்டல். பதறி போன பள்ளி நிர்வாகம் உடனடியா போலீஸுக்கு தகவலை சொன்னாங்க. பேரண்ட்ஸுக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல தகவலை அனுப்பி பள்ளி வகுப்புகள் இன்னைக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும்னு அவசர செய்தி அனுப்பியிருக்காங்க. உடனடியா பள்ளிக்கு வந்து குழந்தைகளை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேனிக் இல்லனாலும் குழந்தைங்களோட உயிர் தானே சார். அவங்களுக்காக தான் நம்ம வாழ்றோமே. பேனிக் ஆகாத எப்படி இருக்க முடியும்? பசங்களை பாக்குறவரே உயிரை என் கையில இல்ல சார். எப்படி நான் இங்க வந்தேன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த மெசேஜை பார்த்து பதறி போன பேரண்ட்ஸ் உடனடியா ஸ்கூலுக்கு போய் தங்களோட பிள்ளைகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. பாரிஸ் மட்டுமில்ல, அண்ணா நகர், ஜே நகர், பூந்தமல்லியில் இருக்கிற பிரபல தனியார் பள்ளின்னு அடுத்தடுத்து வரிசையா வெடிகுண்டு மிரட்டல் இமெயில்ல போனதால அவங்களும் பதறி போனாங்க. அந்த பள்ளிகளும் பேரண்ட்ஸை அலர்ட் பண்ணாங்க. இமெயில்ல மிரட்டல் வந்த பள்ளிகளுக்கு மோப்ப நாய் சகிதம் பறந்த போலீஸ் அங்குலமா வெடிகுண்டு சோதனையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வர்றதால பப்ளிக் பேனிக் ஆகாம அமைதியா இருக்கணும்னு போலீஸ் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுல பேனிக் சிச்சுவேஷன் இல்ல, எதுவும் பயப்பட வேண்டாம். இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்ல போய் பிடிடிஎஸ் டீம் அனுப்பிச்சு செக் பண்ணிட்டோம். எந்த விதமான ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி இல்லை, எந்த இஷ்யூ கிடையாது. இமெயில்ல வந்த வெடிகுண்டு மிரட்டல் அனுப்புனது யாரு? போலீஸ் இப்ப தீவிரமா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.